ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் பிவிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஓனர்ஷிப் சேஞ்ச். அது எப்படின்னா, இப்போ ஒரு சிம் கார்டு வாங்கியிருப்போம். அந்த சிம் கார்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா, அந்த டைமில் வந்து நமக்கு ஃபேஸ் விழாமல் இருந்திருக்கும், இல்லை ஃபிங்கர் விழாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த காரணத்தினால நம்ம கூட வந்த அம்மாவோ, அப்பாவோ, இல்லை அண்ணனோ, தங்கச்சியோ, தம்பியோ இந்தமாதிரி யார் பேர்லையாவது எடுத்திருப்போம். ஸோ அவங்க பேரில் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாக்கா, தாராளமாக உங்கள் நேமுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு பேர் வந்து ஓனர்ஷிப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளட் ரிலேஷன் அவங்களுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து ஓனர்ஷிப் சேஞ்சை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நீங்கள் ஒரு மாமா பேரில், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பேரில், இல்லாட்டி உங்கள் கூட பிறக்காத எந்த உறவு கூட யாவது நீங்கள் சும்மா வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்க, அதை நீங்கள் ஓனர்ஷிப் சேஞ்சு பண்ண முடியாது. புரியுதுங்களா? உங்கள் கூட பிறந்தவங்க இல்லை உங்களை பெற்றவங்க இவங்க பேரில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் நேமுக்கு மாற்ற முடியும். அனதர் பர்சனாக இருந்தாக்க உங்கள் பேருக்கு மாற்ற முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வேறு நெட்வொர்க் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஜியோ எடுத்துகிறீங்க அப்படின்னாக்கா, ஜியோலேருந்து ஏர்டெலுக்கு போயிட்டு அதில் 90 நாள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு ஜியோ வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் திரும்ப வந்துக்கலாம். நீங்கள் இல்லை நீங்கள் ஏர்டெல்லே கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன், ஓனர்ஷிப் சேஞ்சுங்கிறது நம்ம கூட பிறந்தவங்க இல்லை நம்மளை பெற்றவங்க. இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். அவங்களுடைய ஆதார் கார்டு 2 பேர்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்பா இருக்காங்க, பையன் பேருக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா அவங்க 2 பேர்த்தோட ஆதார் அட்ரஸும் ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னாக்கா மாற்ற முடியாது. அதேமாரி நிறைய பேர் வந்துட்டு அவங்கவுங்க பேரில் சிம் கார்டு வாங்குறதே கிடையாது. அந்த டைம் வாங்குறதுக்கு யார் பேரையாவது வாங்கிடுறோம். நம்ம அதை போய் கவனிக்கிறதெல்லாம் கொடுறதில்ல. ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப கடையில் போயிட்டு, இல்லையே அது என் பேரில் தானே வாங்கணும், அந்த சூழ்நிலை எப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஞாபகம் இருக்காது. நேற்று நடந்தது ஞாபகம் இருக்காதுங்கிறப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எப்படி ஞாபகம் இருக்கும் சொல்லுங்கள்? ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க பேரில் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர். இது இப்போ புரியாது, அனுபவிக்கிறவங்களுக்கு புரியும்.